நம்ம கிச்சன்லேயும் அப்புறம் பாத்ரூம்லேயும் அணியே அடிக்காமல் நம்ம எப்படி சில பொருள்களை வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ இருக்குது. அதையும் பாருங்கள். அதோட சேர்த்து உங்களுக்கு கிச்சன் டிப்பு இருக்குது. வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் பேக் மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? நம்ம பிரிசரில் வந்து இறச்சி வச்சுருவோம். 1 மணி நேரம் முன்னுக்கு எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு லேஸில் இது வந்து ஐஸ் விடாது, தண்ணிக்கலையும் போட முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு டிப்புப்பா உங்களுக்கு. மைக்ரோவன் இருந்தால் நீங்கள் இந்த இதை தட்டி விட்டுட்டு இந்த இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு வைங்க. அது அந்த தட்டோட, அதாவது நம்ம வந்து கல் பீங்கானில் தான் வைக்கணும். பிளாஸ்டிக்லாம் வேண்டாம், கல் பீங்கானில் வைங்க. வச்சு இந்த மாதிரி தட்டி விட்ருங்க. 1 நிமிஷத்தில் உங்களுக்கு அது வந்து இந்த இறைச்சி வந்து உங்களுக்கு வேகாது, சூடாகாது, அந்த ஐஸ் வந்து இலகிரும். அவ்வளோதான். அதுக்கு தான் அந்த மைக்ரோவனில் அந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. சரியா, இந்த டிப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் செஞ்சீங்கன்றாலும் நீங்கள் சொல்லுங்கள், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு முடிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு ஈஸியாகவே நமக்கு ஐஸ் விட்டுரும். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. எடுக்க வேண்டியது கொஞ்சம் 1 நிமிஷம் மட்டும் வைக்க வேண்டியது, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கையில் எடுத்து விட்டினாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேயா? பொதுவாக இறைச்சி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இறுகி போயிருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை அவசரத்துக்கு சமைக்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லோரும் வாங்கி உடனே செய்ய மாட்டோம்ல. அப்படி இருக்கையில் இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி தான் கோகோனட்டும், தேங்காய் பூவும் அதே மாதிரி தான் ரொம்ப இறுகி போயிருக்கும். அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே எடுத்துடலாம். ஓகேயா? டிப் நம்பர் 2, நம்ம வந்து சில பொருள் வதக்குவோம், இல்லை தாளிப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து லேசாக புரியாது, தக்காளி வந்து சீக்கிரம் வேகாது. அப்படி இருக்கலையும் ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு அரை செகண்ட் இல்லை 1 செகண்ட், இல்லைண்டா வந்து அரை நிமிஷம் அப்படி மூடி போட்டுட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த வெங்காயமும் பொரிஞ்சிடும். அதே நேரத்தில் தக்காளியும் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து அப்படியே மசிஞ்சிரும். இதனால நம்மளுக்கு கேஸ்கள் மிச்சமாகவும் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேயா? நம்பர் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும்போது நீங்கள் வந்து வெளித்தோலை மட்டும் எடுங்க. பூண்டுக்கு உள்தோலை எடுக்க வேண்டாம். அது நல்லா வாசமாக இருக்கும். அதனால உங்கள் மிக்ஸியில் அரைஞ்சிடும். அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க. கல் உப்பை, நைஸ் உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் வந்து பவுஸ் மூடில் வச்சு 2 சுற்றிட்டு அப்புறம் வந்து நீங்கள் 1ஆம் நம்பரில் வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணியே ஊற்றாமல் சாஃப்டாக அரைஞ்சிரும். உப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறம் மங்காது. உப்பு போடலாம், இல்லை வினிகர் போடலாம், இல்லைன்னா எண்ணெய் ஊற்றலாம். 3ல் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறங்க. அதுவே நீங்கள் 1 வாரத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஓகே? நிறைய அரைஞ்சினா யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்க. யூஸ் பண்ணாத ஸ்டோரேஜ் பண்ணுறதை தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருக்காது. டிப் நம்பர் 4, நம்ம வந்து அடிக்கடி மாவு சலிப்போம். 1 கப்போ 2 கப்போ சலிப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து அப்படியே செதறும். சரியா? நம்ம சல்லடை அகலமாக இருக்கனால அது செதறும். அதுவே சல்லடை வந்து நம்மளுக்கு ஒடுக்கமாக இருந்துச்சுன்னா அது தேவையில்லை. இந்த டிப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு கோலையில் வந்து நீங்கள் வந்து மாவை வச்சுக்கிறங்க. எப்படியும் கோலையில் தான் நம்ம அள்ளுவோம். ஓகே? அதை வச்சுக்கிறங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே வச்சு, அதாவது சல்லடையில் அப்படியே வச்சு அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி நீங்கள் அப்படியே சலிச்சினாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாகவே உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து சிந்தாது. ஓகேயா? இந்த பிளாஸ்டிக்கை பாருச்சுன்னா நீங்கள் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களாவே ஓடிக்கிடுவாங்க, அப்படியே ஓடுவாங்க. அதுவே நம்ம வந்து சில்வர் டம்ளர்லையும் செய்யலாம். அது செஞ்சீங்க அப்படின்னா அந்த டம்ளர் வந்து நீங்கள் கொஞ்சம் பிடிக்கணும். இல்லை மாவு வந்து வெளியாகும். இதுக்கு வந்து நம்மளுக்கு மாவு வந்து வெளியாகாது, அதுவாகவே நம்மளுக்கு சலிச்சிடும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கோவலையாக இருந்துச்சு. இது வந்து குக்கருக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த கோவலை தான்ப்பா இது. நான் தான் மாவுக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எத்தனை கிலோ மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு சொட்டு கொஞ்சம் மாவு கூட உங்களுக்கு கீழே சிந்தாது, செதறாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. இது ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. இல்லை உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்கு கோவலை இல்லைன்னா பரவாயில்ல, டம்ளர் வச்சுருப்பீங்கல்ல வீட்டுகளில், அதை வச்சு செஞ்சுக்கிறேங்க. ஏன்னா இந்த டம்ளரில் வந்து மாவு லேசாக வெளியாகும். நம்ம வந்து இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். செஞ்சு பார்க்குறீங்களா? இப்போ வாங்க அடுத்த டிப்புல போகலாமா? டிப் நம்பர் 5, நம்ம வாழை இலையெல்லாம் மரத்தில் இருந்தோ இல்லை கடையில் இருந்தோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கில் நல்லா மடித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 3 வாரம் வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த வாழையில் வந்து கருக்காது, நல்லா பச்சையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நம்ம வந்து இயற்கையாக வந்து ஏதாவது பலகாரம் செய்கிறதுக்கு வாழை இலையை வந்து சுடுவோம்ல, அடுப்பில் கட்டி சுடுவோம். நீங்கள் தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு கூட நீங்கள் சுடலாம். இது ஈஸியான ஒரு டிப்பு தான், செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சுட்டுட்டு கூட நீங்கள் ஒரு ரோலாக வந்து சுற்றி நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வைக்கலாம். இல்லை உங்கள் நாட்டில் வந்து நல்லா வெயில் பிடிச்சிருந்தா அந்த வாழை இலையை அப்படியே என்ன செய்யுங்க, வெயிலில் வச்சுருங்க. அப்படியே முழு வாழை இலையை எடுத்து அப்படியே வெயிலில் போட்டுருங்க. அது நல்லாவே கொஞ்ச நேரத்தில் 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லாவே வதங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிங் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பீசஸ் கூட போட்டுக்கரலாம்ப்பா. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி
நம்ம எல்லாத்தையும் நம்ம நல்லா வாட்டியாச்சு. நம்ம நாளைக்கு செய்கிற பலகாரத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி செய்கிறோம். நல்லா வாட்டியாச்சு பாருங்களேன். இந்த வாட்டின பிறகு இதை அப்படியே மடக்கி நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வச்சுக்கிறலாம். இது வந்து உங்களுக்கு 2 வாரத்துலேருந்து 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உள்ளது தான் நம்ம வீட்டுடைய தோட்டத்தில் உள்ளது. இதைத்தான் நான் வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். இட்லி பாத்திரம் இட்லி அவிச்சதோட நீங்கள் அதில் கூட நீங்கள் இந்த வாழை இலையை வந்து அப்படியே வச்சு ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணியும் நீங்கள் ஒரேடியாக இது வந்து நல்லாவே செஞ்சிடலாம்ப்பா. அந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க. சுற்றி பிளாஸ்டிக் பேக்கு போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்குமே இந்த வாழையில வந்து கெட்டு போகாது. ஈஸியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். டிப் நம்பர் 6, நம்ம வீட்டில் வந்து அணியே இல்லாத நிறையா பொருள் இருக்குது. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரியா, இது ஏற்கனவே செஞ்சு வச்சதான், வீடியோக்காண்டி ஒன்றும் செய்யலை. ரொம்ப காலமாகவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரவங்க செஞ்சு வைக்கிறது. இது வந்து முள்ளுக்கரண்டி வந்து நல்லா அப்படி வளைச்சி இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் கட்ட தொங்க விடலாம். இல்லை உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரண கம்பி இருந்தால் கூட நீங்கள் எஸ் மாதிரி அப்படி வளைச்சி நீங்கள் வைக்கலாம். அப்படி இருந்தால் வளைவி இருக்கும்ல, அது இருந்தாலும் நீங்கள் வளைச்சி வச்சுக்கிறலாம். நம்ம வீட்டில் வளைவிலாம் இல்லை. இந்த பொருள்களும் நம்ம வீட்டில் இருக்கும். இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரவங்க செஞ்சு வைக்கிறதுப்பா. இந்த ஹூக் இருக்குது பாருங்கள். அந்த ஹூக் வந்து ஆன்லைனில் வாங்க ஒரு 10 வச்சு வந்து 100 ரூபா 150 ரூபா போட்டிருப்பாங்க. இது வாங்கி வச்சுக்கிட்டா நிறையா இதுகளுக்கு உங்களுக்கு இது நல்லாவே வேலை வைக்கலாம்ப்பா. நிறைய உபயோகமானது அது. அதாவது எப்படின்னா இந்த மாதிரி கதவுகளோட நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கலாம். எப்படின்னு கதவு சாத்திடுவோம். அந்த கதவு சும்மா தானே இருக்குது. அதில் நீங்கள் வந்து பால் சட்டியை வைக்கலாம், ஒரு கடாயை வைக்கலாம், நிறையா பொருளில் வைக்கலாம்ப்பா. சின்ன பொருளாக இருந்தால் 2 வைக்கலாம். இதனால உங்களுக்கு இடம் மிச்சமாகும், கதவுக்கும் டிஸ்டர்ப் இருக்காது. நல்லா நீங்கள் மூடிடலாம். அதே ஹூக்கை வச்சு நீங்கள் வந்து பாத்ரூமில் மாட்டி வச்சு ஒட்டிடுங்களேன். இயற்கையாக வந்ததோடய நீங்கள் ஒட்டிடணும். ஒரு 2 மாதம் இந்த ஒட்டு வச்சிங்கன்னா அந்த கம் வந்து உங்களுக்கு வந்து காஞ்சிரும். அப்போ உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒட்டிடணும். ஒட்டி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு இது தாங்க. இப்போ இதுவே ஒட்டி ரொம்ப நாள் ஆச்சு. இது துணியெல்லாம் நீங்கள் தொங்க விடலாம். ஈர துணி தொங்க விடலாம், மாத்திரை துணி தொங்க விடலாம். நல்லா ஹெவியாக நல்லாவே தாங்கும். துணியெல்லாம் புழிஞ்சின்னா கூட அதில் தொங்க விடலாம். தண்ணி வடிகிறது கூட தொங்க விடலாம். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானது. கண்டிப்பாக வாங்கி வச்சு செஞ்சு பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். சோப்பு வைக்கிறது இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் 2 வெள்ளி 2.5 வெள்ளிக்கு ஆன்லைனில் வாங்குறது தான். இந்த மாதிரி ஒட்டிடலாம். இதுக்கெலாம் ஆணி தேவையில்லை. இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி, இதை நான் நான் டாய்லெட்டுக்கு வாங்கி வச்சது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சது. ரொம்ப நல்லாவே இருக்குப்பா. 2 வெள்ளி ஷாப்பில் தான் வாங்கினேன். ரொம்ப நல்லாவே தாங்குது. ஓகே, இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறலாம். கூடையிலே நீங்கள் வைக்கணும் அப்படின்ட்டா இந்த மாதிரி வச்சு அதிலே ஒரு ஹூக்கு ஒரு வளவு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எதாவது கம்பியில் மாட்டி விட்டுக்கரலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஆணியே இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து இந்த மாதிரி பொருள்களை வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயே உங்களுக்கு சீப்பு தான் எல்லாமே. காய்கறி கட்டிங் பண்ணுவோம்ல, அந்த இது வந்து இந்த மாதிரி சட்டி பாத்திரம் காய வைக்கிற ஸ்டேண்டில் வந்து இது இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து அந்த காய்கறி கட்டிங் பண்ணுற கட்டையை வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மரக்கட்டை வந்து ஊறாது. அது நேரத்தில் சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஓகேயா, இது இல்லைன்னா இந்த மாதிரி கூட ஏதாவது கம்பி வச்சு வளைச்சி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறேங்க. அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த காய்கறி கட்டிங் பண்ணுற கட்டையை நீங்கள் அதில் வச்சிடலாம். தண்ணியை வடிஞ்சிடும். அந்த நேரத்தில் உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து நல்லாவே காஞ்சிரும். இது எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளது. ஆணி இதுக்கு தேவையே இல்லைப்பா. இந்த மாதிரி கிச்சனில் இருந்து பாத்ரூம் வரைக்கும் நம்ம ஆணியே இல்லாத சில பொருட்கள் நம்ம ஆன்லைன்லேயே விற்கிறாங்க. நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுக்கிறேங்க. சீப்பு தான். ஓகேயா, இதுவும் ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள இது தான். இந்த ஸ்டாண்டு வந்து நம்ம ஆன்லைனில் தான் வாங்கினோம். இது வந்து ரொம்ப சீப்பு தாப்பா. சரியாக நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்களேன். இந்த ஸ்டாண்டை இந்த மாதிரி ஸ்பாஞ்செலாம் நீங்கள் அதில் வச்சுக்கிறலாம். ஒரு பைப்பு நம்ம எப்படி நம்மளுடைய சிங்கில் வந்து பைப்பு இருக்கும்ல, கிச்சன் சிங்கில், அதில் வந்து நீங்கள் மாட்டி விட்ருங்க. அவ்வளோதான். இதுக்கு ஆணி தேவையே இல்லை. மாட்டி விட்டு நீங்கள் வந்து பாத்திரம் கழுகுறது ஃபுல்லாக அதில் வச்சுக்கிறலாம். தண்ணி நல்லா வடிஞ்சிரும். அந்த மாதிரி மாட்டி ஒரு தடவை இறுக்கிட்டீங்கன்றாலே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அது அப்படியே உட்காந்துரும். 2வது இதை வந்து நீங்கள் வந்து அந்த பின்னுக்கு இருக்கிறதெல்லாம் கழுவுறது கூட நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது பண்ணிடும். தண்ணி பார்த்தீங்களா எப்படி வடியுதுண்டு. இதனால் உங்களுக்கு ஸ்பாஞ்சு வீணாக போகாது. இந்த பக்கம் நீங்கள் கழுவுறதா கூட இப்படி இழுத்துட்டு நீங்கள் கழுவிடலாம். ஓகேயா, எதுக்குமே டிஸ்டர்ப் இல்லைப்பா. இது ரொம்ப ஒரு பயனுள்ளது. கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து அதை எதையும் போட்டுலாம் செய்யாமல் இந்த மாதிரி கம்பிங்கிறது ரொம்ப சீப்பு தான். ஒரு 50 ரூபாய்க்கிட்ட தான்ப்பா வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறங்க. ஆஃபரில் போடும்போது வாங்கிக்கிறங்கப்பா. பார்த்து வச்சுக்கிறங்க. ஆஃபர் போடையில் வாங்கி வச்சுக்கிறங்க. இது வந்து ரொம்ப பேருக்கு பயனுள்ள டிப்புப்பா. நம்ம கிச்சனில் வந்து ஃபோன் வைக்கிறதுக்கு சில நேரத்தில் நம்மளுக்கு சார்ஜ் வைப்போம், நம்மளுக்கு நனைஞ்சு போயிடும்ல, அதுக்கு நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கிறங்க ஆன்லைனில். இந்த மாதிரி சார்ஜ் இது இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இதை வந்து ஒட்டி வைக்கலாம். ஒரு தடவை ஒட்டுறது தான்ப்பா. அப்படியே தான் இருக்கும். எதுவுமே ஆகவே ஆகாது. இதை வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிறலாம். ஏதாவது நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு நீங்கள் கிச்சனில் வேலை செய்யலாம், வேலை செய்யலாம். கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு நனைஞ்சு போயிடும், தண்ணி தெரிச்சிடும். இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபோனுக்கு சரியான சேஃப்டி. அதே மாதிரி நம்மளுக்கு இடமும் நல்லா சுத்தமாக கம்மாஸாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பல வகையான டிப்புகள் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.